நூலே பொய்ன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐயாவை வந்து சனாதனத்துக்கு வந்து ஆதரவா செயல்பட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆளுநருக்கு ஒரு டாக்டர் பட்டமும் அவருடைய அறிவியல் ஆராய்ச்சிக்கு பட்டமும் கொடுப்போம். ஏன்னா படிச்சுதான் ஒருத்தர் கருத்துக்களை எழுதணும்னு இல்லை. தலைவர் கலைஞர் என்ன படிச்சிருக்கான்னு தெரியும். ஆனா தொல்காப்பிய பூங்காவுக்கு தலைவர் கலைஞர் எழுதியிருக்கதை போன்ற ஒரு உரையை வேறு எந்த படித்த புலவர்களாலும் எந்த மேதாவிகளாலும் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்காரு. எனவே ஒரு ஆராய்ச்சி ஒரு உரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாலேஜ் இருந்தா போதுமே தவிர அவங்க போய் அதை படித்து விட்டு வந்தான் எழுதணும். அதாவது கல்லூரி படிப்பு படிக்கணும், படிச்சுட்டு வந்தா சொல்லணுங்கலாம் கிடையாது. இந்த புதிய கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் பட்டம், அதாவது PhD பட்டம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம். ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்துக்கு ஆதரவா செயல்பட்டவர் சொல்லியிருக்காரு. அது பல்வேறு தரப்பினர் அவர் எதை வேணாலும் பேசிட்டு போறாரு. அவருக்கு தினசரி பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய ஆளுநருடைய ஒரே லட்சியம். ஏன்னா பிஜேபியும் போச்சு, அதிமுகவும் போச்சு. இனிமே திமுகவை ஏற்று ஏதாச்சும் கருத்துக்கள் வரணும்னா தான் பேசும் பொருளாக இருந்தால் தான் கருத்துக்கள் வரும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு எதிர்கட்சியாக ஆளுநர் செயல்பட்டு அதாவது முதல்ல அவர் இந்த 10 பணக்காரங்கள்ட்ட கொடுத்திருக்காரு பாருங்க பணம். அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏங்க போய் தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு? இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கல, எந்த பணமும் எங்கள்கிட்ட கிடையாது. எங்களை முடிஞ்சா என்ன வேணாலும் சோதனை போட்டு பார்த்து கொள்ளட்டும். எங்களுக்கு மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. இந்தியாவோட 10 பணக்காரனை உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க. அவங்கள்ட்ட இருக்க பல கோடிகளை என்னென்ன வழியிலலாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். எல்லோரையும் ஏழைகளாக்கி விட்டு 10 பேரைத்தான் பணக்காரராக்கி இருக்கிறார். அந்த பெரிய மனுஷன் சொல்றதுக்கெல்லாம் மக்கள் மதிப்பு போட்டுக்க மாட்டாங்க. அது தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணாலும் செய்வாங்க. தேர்தலுக்கான கண் துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள். அதுதான் செய்வாங்க. இப்ப சொல்லுவாங்க உங்க அக்கௌண்ட்ல கூட 25 லட்சம் ரூபாய் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரும் பாரு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வராது, அவரும் வர மாட்டாங்க. நூலே பொய்ன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐயாவை வந்து சனாதனத்துக்கு வந்து ஆதரவா செயல்பட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆளுநருக்கு ஒரு டாக்டர் பட்டமும் அவருடைய அறிவியல் ஆராய்ச்சிக்கு பட்டமும் கொடுப்போம். ஏன்னா படிச்சுதான் ஒருத்தர் கருத்துக்களை எழுதணும்னு இல்லை. தலைவர் கலைஞர் என்ன படிச்சிருக்கான்னு தெரியும். ஆனா தொல்காப்பிய பூங்காவுக்கு தலைவர் கலைஞர் எழுதியிருக்கதை போன்ற ஒரு உரையை வேறு எந்த படித்த புலவர்களாலும் எந்த மேதாவிகளாலும் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்காரு. எனவே ஒரு உரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாலேஜ் இருந்தா போதுமே தவிர அவங்க போய் அதை படித்து விட்டு வந்தான் எழுதணும். அதாவது கல்லூரி படிப்பு படிக்கணும், படிச்சுட்டு வந்தா சொல்லணுங்கலாம் கிடையாது. இந்த புதிய கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் பட்டம், அதாவது PhD பட்டம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம்.